Hi viewers, welcome to BST Tamizha. இந்த வீக் டெக்னிக்கலாக மொமெண்டம் கொடுக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல்ஸை நம்ம செக் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரோ ஸ்டீல் கேஸ்டிங் இந்த ஸ்டாக்கோட டே சார்ட்டில் இப்போ இருக்கும். இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியராக ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஃப்ரைடே கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 64.40 அப்படின்ற இந்த ஸ்டேஜுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஃபர்தராக டேயோட ஹையை பிரேக் பண்ணும்போதுங்கிறப்ப நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஒரு நல்ல மொமெண்டம் இந்த ஸ்டாக்கில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். நியர் டைமில் ஒரு 80 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. 54 ரூபா கீழே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஜூபிலண்ட் இன்கிரிவியா இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அப்டேட்ஸ் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாத்துலேயுமே போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது கிடச்சிருக்கும். இன்னும் நம்ம சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணதை நான் எடுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபேஸ்புக் லிங்க் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம என்ன போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூபிலண்ட் இன்கிரிவியா இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நான் டெக்னிக்கலாக என்ன அனலைஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத ஆகஸ்ட் 17 அன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருந்தேன். 457 அப்படின்றதுக்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 470 கொடுத்துருந்தோம். செகண்ட் டார்கெட் 495 கொடுத்துருந்தோம். 2 டார்கெட்டுமே ரீச் பண்ணியிருக்கு. ஆகஸ்ட் 23, 24 ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 1 வீக் அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துக்கு மேலே நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு தான் திரும்ப ரிவர்ஸ் வந்திருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனல் அண்ட் சோசியல் மீடியா லிங்க்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கொடுத்த டார்கெட் அப்படின்றத ரீச் பண்ணிடுச்சு. இப்போ ஃபர்தராக இன்னும் என்ன மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்பயும் 495 அப்படின்ற ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. பட் 470 அப்படின்றத கட் பண்ணி கீழே வரல. 495 பிரேக் பண்ணி மேலே போகும்போதுங்கிறப்ப ஃபர்தராக அப் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் கேஎஸ்பி லிமிடெட். இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டாக ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்றது ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி நமக்கு க்ரியேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ ஸ்டாக் ட்ரெயின் நடந்துகிட்ருக்கு. ஒன்ஸ் 2762 அப்படிங்கிறத தாண்டி ஒரு க்ளோஸ் வைக்கும் போதுங்கிறப்ப ஃபர்தராக நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். நல்ல மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்லேயும் அதிகமாக இருக்குது. வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். கேபிஐ க்ரீன் எனர்ஜி இது ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக். நல்லா ஒரு அப் மூமெண்ட்டில் இருந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் அப்படின்றதுல இருந்து இப்போ திரும்ப ஒரு கிளியரான ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ 910 அப்படின்றதுக்கு மேலேயே நமக்கு ஒரு பை என்ட்ரி தான். ஸோ 747க்கு கீழே அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 923 அப்படின்றதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக என்ட்ரி கொடுக்கலாம். இதில் நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக். ஸோ மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். நியர் டேர்மில் 1000 ரூபி வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. ஆஷி இந்தியா கிளாஸ் இந்த ஸ்டாக்கில் இந்த ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 565 அப்படின்றதுக்கு மேலே நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸான 580 வரைக்கும் இப்போதைக்கு நியர் டைமில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்மால் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. பொசிஷனலாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 580க்கு மேலே ஒரு க்ளோஸ் வைக்கும் போதுங்கிறப்ப ஃபர்தராக என்ட்ரி கொடுக்கும்போது இந்த ஸ்டாக்லையும் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி பொசிஷனலாக என்ட்ரி கொடுக்கும்போதுங்கிறப்ப 700 வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்மால் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதுங்கிறப்ப இந்த ஹையை பிரேக் பண்ணும்போதுங்கிறப்ப 580 வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கேருந்து ரிவர்ஸ் வரும்போதுங்கிறப்ப அதோட
பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இந்த இடம் ஆக்ட் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா 490. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 580 தாண்டி மேலே ஒரு க்ளோஸ் வைக்கும் போதுங்கிறப்ப 700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆஸ்ட்ரா மைக்ரோவேர் இந்த ஸ்டாக்கோட டே சார்ட்டில் இருக்கும். ஒரு நல்ல கன்சல்டேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு ரேஞ்ச் அப்படின்றதுல தான் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஒன்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே ஒரு 1 டே கேண்டில் அப்படின்றது க்ளோஸ் வைக்கும்போது ஒரு நல்ல மொமெண்டம் இந்த ஸ்டாக்கில் கிடைக்கும். 480 500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு 1 டே கேண்டில் கண்டிப்பாக க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இந்த ரேஞ்சோட லோ அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ரேடிகோ கைத்தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக்கு. எக்ஸாக்டாக அதோட ட்ரெண்ட் அப்படின்றத ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்க ஒரு ஸ்டாக். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது தான் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதோட நியர்பை அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவர்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ டே ஹை அப்படிங்கிறத பிரேக் பண்ணும்போதுங்கிறப்ப ப்ரொசீட் பண்ணுங்கள். ஃபர்தராக 1450 ரூபா வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸாக்டாக அதோட ட்ரெண்ட் அப்படின்றது வந்து திரும்ப ஒரு ரிவர்ஸ்ன்றது எடுத்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஃபர்தராக அதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதோட லோ 1200 அப்படின்றது கீழே க்ளோஸ் ஆகும்போதுங்கிறப்ப ஸ்டாப் லாஸ் அப்படின்றத கொடுத்துட்டு வெளியே வரலாம். அது வரைக்குங்கிறதுக்கு ஃபர்தராக அப் மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். மேஜராக மொமெண்டம் கொடுக்க வேண்டிய ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். செம்பிளாஸ்ட் இந்த ஸ்டாக்கோட வீக்லி சார்ட்டில் இப்போ நம்ம இருக்கோம். ஒரு ரேஞ்ச் மவுண்டில் சுற்றிட்டு இருந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளியரான ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு ரேஞ்சில் தான் இந்த ஸ்டாக் ரொம்ப நாளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஃபர்தராக 530 அப்படின்றத கட் பண்ணி மேலே போகும்போதுங்கிறப்ப நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா 600 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 750 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கீழே இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி கட் பண்ணி கீழே வராத வரைக்கும் பை என்ட்ரி தான். ஸோ இதை கட் பண்ணி கீழே வரும்போதுங்கிறப்ப ஸ்டாக்கை விட்டு நம்ம வெளியே வரதை பற்றி யோசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இந்த ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வர நாட்களில் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.